ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பனின் 54வது சரணத்தை சொல்றோம் பாருங்க. ஓம் குருதட்சணை அளித்தவனே சரணமையப்பா. ஓம் குருதட்சணை அளித்தவனே சரணமையப்பா. பாருங்க, அந்த எங்கள் ஐயப்பன் ஒவ்வொரு வருஷமும் மலைக்கு பல ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பன் எட்டுன்னு போயின்னு வந்துனுக்கிறார். அவரோட மகிமையும் காட்டினுக்கிறார். எல்லாரையும் ஐயப்பன் குருசாமியும் ஆக்கிறது இல்லை. ஐயப்பன் முழு அருளையும் பெற்றவன் ஒருவனால் மட்டுமே அவனை வழிகாட்டியை ஆக்குகிறார். வழிகாட்டினா என்ன? வழிகாட்டினால குருதான். எங்களுக்கு வழிகாட்டினா இந்த உட்காந்துருக்கார் பாருங்க, வழிகாட்டி அவர்தான் குரு எங்களுக்கு. அவருக்கு அடுத்த ஸ்தானத்துல நீதானு அவரு எங்களை ஆக்குறார் குருசாமியா. குருசாமின்னா நல்ல வேதங்களையும் நல்ல புத்திகளையும் நல்ல உங்களுக்கு அறிவையும் புகட்டி இப்படிதான் செய்யணும், இப்படிதான் பூஜை செய்யணும், இப்படிதான் வரணும், நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கறது தான். நல்ல முறையில உங்களை வழியனுப்பி நல்ல முறையில உங்களுக்கு சீர்திருத்தங்களை பண்றதுதான் குரு. அப்படி வழிகாட்டியவன். அப்படிதான் அவங்களை வழிகாட்டியிருந்தான். நாங்களாம் வழிகாட்டியன் தான். குருவின் குரு இவர் தான். இவர் இடத்துல யாருமே வைக்க முடியாது. ஐயப்பன் இடத்துல யாருமே நாங்க கிடையாது. ஆனா எங்களை வழிகாட்டிய இது பண்ணி எல்லா ஐயப்ப பக்தர்களும் ஒவ்வொரு மலைக்கு இட்டு போற. மலைக்கு போக முடியாதவர்களும் அந்த குருவின் அருளால் மாலை போட வைக்கிறாரு, மலைக்கு போக வைக்கிறாரு. அது எல்லாமே ஐயப்பனுடைய பவர் மட்டுமே. எங்களுக்கு அந்த குரு தட்சணை அளிக்கிறார் ஐயப்ப பகவான். குருவின் குருவாக இருந்து எங்களையும் குருவாக ஆக்கிறான். எங்கள் குரு பகவான் எங்கள் ஐயப்பன் தட்சிணாமூர்த்தி ஐயப்பன். சர்வம் அவனே. என்ன அவரோட மகிமையை பாருங்க. உலகத்துல எந்த கடவுள் உலகத்துல எல்லா கடவுளும் இருக்காங்க. அம்மனுக்கு மாலை போட்டிருப்பாங்க, முருகனுக்கு மாலை போட்டிருப்பாங்க, பெருமாளுக்கு மாலை போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய கடவுளுக்கு மாலை போட்டுக்கிறாங்க எல்லாருமே. ஆனா ஐயப்பன் ஒருவன் மட்டுமே. நீயும் நானும் ஒன்றடா மகனே, நீயும் நானும் ஒன்று. நானும் கடவுள், நீயும் கடவுள். உனக்குள் நான் இருக்கிறேன். என்னை எப்படி எல்லாம் சாமின்னு கூப்பிடுறாங்களோ உன்னையும் அந்த சாமி நான் கூப்பிட வைக்கிறான்னு சாமின்னு கூப்பிட வைக்கிறார். மாலை போட்டா எப்படி என்னிடத்தில் எல்லாம் காலில் விழுறாங்களோ உன்னிடத்தில் உன் காலிலேயே நான் விழ வைக்கிறேன்டான்னு விழ வைக்கிறார் பகவான் ஐயப்பன். நீயும் நானும் சரிசமம், சிவனும் சக்தியும் ஒன்று. அதுபோல நீயும் நானும் ஒன்று. உனக்குள் நான் வாழ்கிறேன், எனக்குள் நீ வாழ்கிறாய். என்ன பாருங்க, அவன் நம்ம எல்லாமே அவனுக்கு ஒரு குழந்தை தாங்க. குழந்தையா இருந்தாலும் அவன் அவன் குழந்தையா பார்க்கலங்க. அவன் நானும் கடவுள் தான்டா, நீயும் கடவுள் தான்டா, சரிசமமா நடத்துறான் பாருங்க. அந்த மனசு இருக்கு பாருங்க. அந்த மனசை என்ன சொல்றதுங்க? நான் அந்த மனசை என்ன சொல்றது? அது நானும் கடவுள், நீயும் கடவுள், நானும் குழந்தை, நீயும் குழந்தை. யாருக்குங்க வரும் அந்த மனசு? அந்த மனசு அந்த அன்பே சிவமாய் உலகமெல்லாம் படிகளுக்கும் பெருமாளாய் அவதரித்த, அவர்களுடைய இரத்தத்தில் அவதரித்த பகவான் ஐயப்பன். அவர்கள் எப்படி தூய்மையாக தன் பக்தர்களை போதித்து இது பண்றாளோ தன் பிள்ளையும் அதே மாதிரி போதிச்சு வளர்த்து விட்டு இருக்காங்க பாருங்க ஐயப்பன். அவனை போல் ஒரு தெய்வத்தை இந்த கலியுகத்துல பார்க்க முடியுமா? அதான் கலியுகத்தின் நாயகனே, உன்னை உணர்த்துவனே. உலகத்தில் எந்த ஒரு கோயிலையும் தத்துவமாசி என்ற ஒரு தத்துவம் எந்த ஒரு கோயிலுமே கிடையாது. ஐயப்பன் கோயில் 18ஆம் படியே இருந்த தத்துவமாசி ஏறின உடனே அந்த தத்துவமாசி வணங்கலானே உங்களுக்கு அதனுடைய அர்த்தம் புரியுங்க. தத்துவமாசினா யாருன்னு தெரியலாம் கூட கேளுங்க. உனக்குள் நான், எனக்குள் நீ, உன்னை நீ அறி. நீ யார் என்பது உன்னை நீ அறி. என்னை எங்கேயும் தேடாத, உனக்குள்ள நான் இருக்கேன், உனக்குள்ள நான் இருக்கேன். ஐயப்பன் சொல்றாரு பாருங்க, உனக்குள் நான் வாழ்கிறேன் மகனே. என்னங்க சொல்றது ஐயப்பன்? எல்லாத்தையும் உணர்த்தி ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்து பாருங்க ஐயப்பன். அவன் பக்தனா இருப்பதற்கு நான் என்ன புண்ணியம் செய்தேனே தான் நான் சொல்லுவேன். நான் உலகத்துல படானக்கூடிய பக்தர்கள் இருக்கிறாங்க. நான் எல்லாரையும் நான் சொல்ல வரல.
ஆனா கோடான கோடி பக்தர்கள் நான் ஒரு பக்தனா இருந்து என் ஐயப்பன் இங்க உட்கார வச்சு ஒவ்வொரு சரணத்தையும் சொல்ல வைக்கிறேன்னா அவன் அருள் இல்லாம எதுவுமே கிடையாது. நான் டோட்டல் ஜீரோ மட்டும்தான். நான் ஒண்ணுமே இல்லை, வெறும் ஜீரோ. ஹீரோ பக்கத்துல உட்காந்து வழிகாட்டுறாரு பாருங்க, வழி நடத்தி கொண்டு இருக்கிறார் பாருங்க. ஹீரோ உட்காந்து இருக்காரு பாருங்க. இது வெறும் ஜீரோ. உடலும் ரத்தமும் சதையும் கொடுத்தவன் அவன், பூஜையை நடத்த சக்தியும் கொடுத்தவன் அவன். அவன் இல்லை என்றால் இந்த மணிகண்டன் ஒரு பிறவியே கிடையாது. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா.